பேர் மூன்று காதல் திரைப்படத்தில் இந்த பத்திரிகை சந்திப்பில் உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படத்தோட கதை அப்படின்னா அது டைரக்டர் வசந்த் சாருக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் நடித்த 3 பேரும் அவ்வளோதான். எங்களுக்கான பகுதியை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவார். அதை வச்சு நாங்கள் ஒரு மாதிரி இந்த படத்தில் கொஞ்சம் நடிக்க முயற்சி பண்ணியிருக்கோம். ஆனால் ரொம்ப ஒரு இனிமையான அனுபவத்தை கொடுத்தது. நடிக்க போகும்போது அவர் கொடுத்த சம்பளத்தை விட அவர் கொடுத்த அனுபவம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் அதிகமாகவும் கொடுத்தது. இந்த படத்தோட அவருக்கு நான் எப்படி இதில் நான் நடிக்கிறதுக்கு எனக்கு எப்படி சந்தர்ப்பம் கிடைக்குது அப்படின்னா, நான் அவர்கிட்ட போய் சான்ஸ் கேட்கல, அவரும் எனக்கு வந்து நடிக்கிறேன்னு கேட்கல. நாங்கள் அப்பப்போ சந்திப்போம். அப்பப்போ எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்கும்போது என்ன சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க கேட்பாரு. நான் சார் நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க, அடுத்த கூட எப்படி சார் கேட்கணும். அவரோட படங்களை வரிசையாக நான் வந்து கேரளி கண்மொழியிலேருந்து நான் வசந்த இருக்காருந்தேன். கேரளி கண்மொழி பார்க்கும்போது அவர் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டது. நல்ல இயக்குனர், மிக அற்புதமான ஒரு கதையை வந்து நாவலாக ரசிக்கக்கூடிய உணர்வுபூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு அழகான இயக்குனர் அப்படின்னு ஒரு பெரிய பார்வை அவர் மேலே இருந்துகிட்டே இருக்கும். அது தொடர்ந்து அவருடைய ஆசை சத்தப்படாத வரைக்கும் அது நிகழ்ந்துகிட்டே இருந்தது. அப்போ என்னோட பொக்கிஷன் பார்த்துட்டு அவர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு ரொம்ப பிரமாதமாக என்னோட ஒவ்வொரு படங்களையும் பேசுவார். இப்போ பொக்கிஷன் கூப்பிட்டு பேசும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அந்த படம் நிறைய என்னோட பாராட்டுதலை பற்றி எனக்கு கிடைத்த பொருளாதார ரீதியான பின்னாடி வந்து அந்த பாராட்டுகள் தான் கொஞ்சம் என்னை மீட்டெடுக்க உதவிச்சு. அதை என்னை மீட்டெடுத்ததுல சாரும் ஒருத்தர். அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு ஒரு 3 மாதம் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. சரி நான் உங்களை சந்திக்கணும் அப்படின்னாரு. சார் என்ன சார் அப்படின்னா, இல்லை சார் சொல்லுங்க சார் அப்படின்னா, இல்லை உங்களை பார்க்கணும் நான் வரட்டுமானாரு. இல்லை சார் நான் வரேன் அப்படின்னா, சரி 2 பேரும் பொதுவான இடத்துல சந்திப்போம் ஒரு காஃபி ஷாப்பில் அப்படின்னாரு. அன்னைக்கு தான் எங்களோட காதல் ஆரம்பித்தோம். அந்த காஃபி ஷாப்பில் சந்திச்சாலே காதல் வளரும் இல்லையா, ஆணாவும் பெண்ணாவும் இருந்தா. இங்கே ஒரு ஆணாவும் சந்திச்சு ஒரு காதல் அன்னைக்கு தான் உருவாச்சு அவர் மேலே. அது தப்பா எடுத்துக்கங்க, அந்த மாதிரி காதல் இல்லை. அவரோட படங்கள் மேலேயும் என்னோட படங்கள் மேலேயும் மாறி மாறி உள்ள அந்த அன்பு தான் அந்த காதலாக மாறினது. அன்னைக்கு வந்து நான் பார்த்துட்டு என்னை கேட்டாரு, நான் ஒரு படம் பண்ணுறேன் சார், 3 பேர் ஹீரோ, நீங்கள் ஒன்று நடிக்கணும்னாரு. நடிக்கிறேன் சார் அப்படின்னா. கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் கேட்கலையே சார் அப்படின்னா. வேற யாருன்னு இன்னும் முடிவு பண்ணல. பரவாயில்ல சார், எனக்கு ஒரு கேரக்டர் போட்டீங்கன்னா போதும் அப்படின்னா. நான் இத்தனை நாளில் முடிச்சுட்டு எனக்கு இவ்வளோ சம்பளம்னாரு. நோ ப்ராப்ளம் சார் அப்படின்னா. அவரோட பேச்சு வந்து முடிஞ்சிச்சு. 10 நிமிஷம் தான் எனக்கு அவருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு புரிதல். அவர் வந்து என்னை தப்பாக காட்டிட மாட்டாரு, நல்லா நடிக்க வச்சிருவாரு, நல்ல கதையை என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரு, எனக்கு அந்த எந்த பாதிப்பு ஏற்படுத்த மாட்டாருன்னு அவர் மேலே அந்த நம்பிக்கையும், அவருக்கு வந்து இந்த இந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தம் கொடுப்பாரு, அவரை கூப்பிடுவோம்னு கேட்ட அந்த நம்பிக்கையும் சேர்ந்து அன்னைக்கு ஆரம்பிச்ச பயணத்தில் வந்து அந்த அந்த 28 நாட்கள் 30 நாட்கள் நான் அவரோட பயணப்படும் பொழுது அவரை நான் சந்திச்சு பேசும்போது இருந்ததை விட அதுக்கு முன்னாடி எனக்கு அவர் மேல இருந்த மரியாதையை விட படம் முடியும் பொழுது அது 10 மடங்கு இல்லை 100 மடங்கு அதிகமானது. வசந்த் சார் படத்துக்கு போறமே அப்படின்னா நிறைய பேர் என்ன முன்னாடி இந்த 10 பேர்லாம் என் படத்துல நினைச்சாலும் சொல்லியிருக்காங்க, ஐயோ பயங்கர டென்ஷன் பயங்கர டார்ச்சர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, எங்கே போய் நம்ம போய் ஏதாவது திட்டு வாங்கிடுவோம் எல்லாருக்கும் முன்னாடி. நம்ம எல்லாரையும் திட்டு தானே பழந்தோம், சரியா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரையும் திட்டு தானே பழந்தோம், நம்மளை யாராவது திட்டிடக்கூடாதுன்ட்டு நான் ரொம்ப தான் போனேன். ஆனால் இங்கே போனதுக்கப்புறம் குழந்தை மாதிரி எங்களோட அந்த ஒவ்வொரு நாள் படப்பிடிப்பும் அப்படி ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாரு. அப்புறம் அந்த கதை வந்து அந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு இணக்கமான ஒரு தொடர்பு. அவர் சொன்னதில்லை ஒரு அற்புதமான வரி, கேட்டு பெறுவதில்லை விட்டு கொடுப்பதும் கேட்காமல் தருவதும் தான் காதல். இந்த ஒரு அழகான வரி தான் அந்த கதை. அந்த கதையில வந்து அந்த பெண்ணுக்கும் இணக்கமான அந்த ஒவ்வொரு காட்சிகளும் வந்து அவ்வளவு இனிமையா சொல்லும் பொழுதும் அந்த ஒவ்வொரு காட்சிகளையும் படம் பார்க்கும் போது பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கும் பொழுது மெதுவாக அவரை ரசிக்க தோணுச்சு. அதுதான் ஆசையாகவும், அதுதான் வந்து சத்தம் போடாதையாகவும், அதுதான் வந்து நீ பாதி நான் பாதியாகவும், அதுதான் வந்து கேரளி கண்மணியாகவும் அவ்வளவு அழகான படங்களா உருவானதுக்கு காரணத்தை நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சேன். ஸோ நான் வந்து வசந்த் சாரோட அந்த டைரக்ஷன்ல நடிச்ச அந்த நாட்கள் என்னால் மறக்க முடியாதவை. இந்த திரைப்படம் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கும். அதை விட இந்த படத்தோட முக்கியமான விஷயம் வந்து எங்களோட ப்ரொடியூசர் மகேந்திரா டாக்கீஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு எனக்குள்ள அந்த பேரை முதல்ல நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு அதிர்வு ஏற்பட்டுச்சு. பிகாஸ் நான் மகேந்திரன் சாரை பார்த்து நல்ல படங்கள் எடுக்கணும்னு நினைச்சேன். நல்ல படங்கள் எடுக்கணும்னா உதிரிப்பூக்கள் மாதிரி, முள்ளு மலர் மாதிரி மிக நல்ல சிறந்த படம் எடுக்கக்கூடிய மகேந்திரன் சார் மாதிரி ஒரு டைரக்டர் ஆகணும்னு நினைச்சுதான் நான் சினிமாவை பார்த்தேன். அப்படி மகேந்திரா டாக்கீஸ் அப்படின்னு எனக்கு அந்த அதிர்வு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆனா இங்க உள்ள தயாரிப்பாளர் பேர் வந்து மகேந்திரா. இந்த நிறுவனம் வந்து முதல்ல எடுக்கிற படத்தை வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா, இவ்வளவு செலவழிச்சு, இவ்வளவு ஆர்டிஸ்டோட
இத்தனை வகையான லொகேஷன்ல அது ஒரு பெரிய கிஃப்ட். அந்த நிறுவனத்துக்கு முதல் படம் இவ்வளவு பெரிய படமா அமைச்சது. அந்த ப்ரொடியூசரும் எந்த யோசனைகளும் இன்றி எந்தவித தயக்கமும் இன்றி இந்த படம் முழுக்க கூடவே பயணிச்சு எங்களோட ஒரு ஆளாவே அவர் வந்திருக்கார். அவருடைய அந்த 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 ப்ரொடியூசரோட அந்த பொறுமை, அந்த ஒவ்வொரு டைரக்டரோட ஒவ்வொரு ஓட்டத்துக்கு இது சரி இது சரி இது சரின்னு கூடவே ஓடி வந்த அந்த தன்மை அவர் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்து அந்த நிறுவனம் ஒரு ஸ்ட்ராங்கான நிறுவனமா இங்கு கால் ஒன்ற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நன்றி. வணக்கம்.